காசுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. நல்ல மனுஷனாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மக்களை ஓட்டு போட்டுருவாங்க அவர். இப்போது மோஸ்ட்லி எல்லா எலெக்ஷனுமே மணி வந்து கொடுத்து தான் ஓட்டை வாங்குறாங்க. அந்த ஓட்டு வாங்காமல் இருக்கணும்னா நல்லதை மட்டுமே பார்த்து செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம். பொது பணம் அது நம்மளோட வரி பணம். அதனால் கண்டிப்பாக ஒரு ஓட்டு பணம் வாங்கி தான் வாங்கணும். தி நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்களே, ஸோ பணம் வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. அது வந்து பட் இன்னும் நிறையா ஊர்லெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போது மோஸ்ட்லி எல்லா எலெக்ஷனுமே மணி வந்து கொடுத்து தான் ஓட்டை வாங்குறாங்க. அந்த ஓட்டு வாங்காமல் இருக்கணும்னா நல்லதை மட்டுமே பார்த்து செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம். அது மணி வாங்கிட்டு தான் பண்ணணும் இல்லையா? நமக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு ஓட் பண்ணால் நமக்கு மணி வாங்கணும் அவசியமே இல்லை. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடலாம். இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். கொடுக்குறவங்க என்னென்னா அவங்க தப்பு பண்ணுறதுக்காக பணத்தை கொடுக்குறாங்க. எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் அதுக்கு டபுளாக தான் எடுக்க போகிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். காசுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. நல்ல மனுஷனாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மக்களை ஓட்டு போட்டுருவாங்க அவர். இப்போ விஜய் வந்து இப்போ நின்றாருனா இப்போ எல்லாம் காசு கொடுத்தா பண்ண மாட்டார். ஸோ அவர் மக்களுக்கு பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவங்களே மக்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. காசு கொடுத்தா போடணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. நம்மளோட வரி பணம் தான் போடணும். அதனால் ஓட்டுக்கு வந்து பொது பணம் அது நம்மளோட வரி பணம். அதனால் கண்டிப்பாக ஒரு ஓட்டு பணம் வாங்கி தான் வாங்கணும். அதை பற்றி மக்களால் திட்டே முடியாது. அது கொடுக்குறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்குறது தப்பு தான். சில பேர் வந்து 100க்கு ஒரு 10% வேணாம்னு சொல்கிறாங்க மக்களே. அது வந்து மக்களுக்கு வந்து புரியுது, நம்ம பணம் தான். அதனால் வந்து பணம் சில பேர் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட் பணம் தானே, அதே நம்ம வேணாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி மக்கள் வாங்கிக்கிறாங்க. ஸோ அது வந்து கொடுக்குறது தப்பு. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சீரே, அலாங் வித் கேமராமேன்.